எங்கே இருந்தோம், எந்த பட்டி தொட்டி எங்கே என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்தில் வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்து இவ்வளோ அழகாக எங்களை வந்து அதாவது வந்து என் பையனுக்கு திறமை இருக்குன்னு என் பையனை மட்டும் காமிக்காமல் ஒரு 3 ஜென்ரேஷனை வந்து எடுத்துகிட்டு வந்து உலகத்துக்கே காமிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றி சொல்லணும். இப்போ என் பேர பிள்ளை இந்த பாட்டுக்கு இதில் வந்ததில் இருந்துங்க தமிழில் எல்லாம் இப்போ வேற திணிச்சா என்னை கூப்பிட்றாங்க. அதாவது அப்போ தோட்டின்னு கூவாங்க. உண்மை சொல்கிறேங்க. இந்த தோளில் துண்டு போட என் பேரன் வந்ததில் இருந்தாங்க இந்த தோளில் துண்டு போடுற ஆச்சுங்க. அதுக்கு முன்ன இப்படி இப்படிங்க எவ்வளோ எனக்கு இப்போ வா தேவராஜ், அப்போல்லாம் வா தோட்டி, இப்போ வா தேவராஜ் என்ன பரவாயில்ல உன் பேரன் உன்னை கொண்டு வந்து உலகத்துக்கே பெருமை படைச்சிட்டான் உன்னை. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தா நான் ஃபஸ்ட்டு வீட்டில் தூங்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான்ப்பா என்னை இப்படி தான் நடத்துவாங்க. இப்போ எங்கள் டேடி படிச்சுட்டு இருக்கிறாங்க, தாத்தா இந்த மாதிரி இதை பண்ணலாம், இந்த மாதிரி அதை பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு எதுனா கேட்கும்போது எங்கள் தாத்தா சொல்லி தருவாங்க. இப்போ சரிகமபாக்கு வந்ததுலேருந்து தாத்தா எல்லாரும் ஊரில் ரொம்ப மரியாதை கொடுக்காதவங்கெல்லாம் இப்போ வந்து மரியாதையாக அப்படியே கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் மட்டமாக பேசுவாங்க. அந்த இதாங்க அப்போல்லாம் என் வயசுலங்க எட்டனா தெரியுமாங்க, ₹1 பேர் அந்த ₹1 பேர் எட்டனா. அந்த எட்டனாவுக்கு வேலை செய்கிறேங்க நான். கூலி வேலை. காலையில் கூழ் வாங்கி கையில் குடிச்சாகணும், மத்தியானம் ஒரு வேளை கூழ் வாங்கி கையில் குடிச்சாகணும். அந்த மாதிரி இதில் என் 3 பிள்ளைகளையும் ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன். இதுவும் திருடல, தப்பு செய்யல, எதுவும் பண்ணல. இது என்னால சொல்லக்கூட முடியலையே, இந்த சொசைட்டி அப்படி வச்சிருக்கேங்கிற கோவம் இருந்திருக்கா எனக்கு அவங்களால. நிறைய இருக்கு. இப்பத்தி காலத்துலங்க இப்போ இருக்கிற இதுவங்க ஒரு பிளான் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்டுங்க. இப்பத்தி காலங்களில் இந்த தொழிலை வந்துங்க நாய் ஓட்டு பாருங்க, கல்லி எடுத்து அடிக்கிற மாதிரிங்க அந்த தொழிலை நான் வேலை பார்க்கக்கூடாது. அதனால் இந்த இதுக்கே ஆசைப்படாதீங்க மக்களா பேரா இப்படி சொல்லுவோம். இப்போ படிப்பால் என் பிள்ளையும் உங்கள்கிட்ட வந்து உட்காருத்து நீங்களும் வந்து உட்காருங்க. அப்போ நான் கீழே போய் உட்காந்தாகணுங்க. என் கீழே உட்கார இப்போ இன்னைக்குங்க என் பேரன் வந்ததால் வா தேவராஜ் இப்படி வந்து உட்காரு தேவராஜ் வா. அட இன்னும் எப்போ பேரன் போய் பெரிய இதாகிட்டான். இன்னும் பேர் என்ன வாயா மீசி முடிவு விடுங்க. கலடா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்ஸோட ரன்னர் சுமன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். ஒரு தாத்தா அண்ட் வந்து ஒரு அப்பா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க. ஓகே. எப்படி இருக்கு அந்த அந்த வின்னிங் ஃபீலிங்லாம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் அடிக்கடி ஜீ தமிழில் நிறைய சரிகமபா செட்டில் நிறைய பார்த்துருப்பாங்க. நான் சொல்கிறது அடிக்கடி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைக்கே இல்லை. ஏன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் ஜீ தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கே இருந்தோம், எந்த பட்டி தொட்டி எங்கே என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்தில் வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்து இவ்வளோ அழகாக எங்களை வந்து அதாவது வந்து என் பையனுக்கு திறமை இருக்குன்னு என் பையனை மட்டும் காமிக்காமல் ஒரு 3 ஜென்ரேஷனை வந்து எடுத்துகிட்டு வந்து உலகத்துக்கே காமிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம